வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த கிரேசியான டீல்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஆன்லைன் பற்றி தான் அதிகமாக பேசியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் டீல்ஸ் இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் அக்கேஷனலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் வெப்சைட்ஸில் மட்டும் ஏதாவது டீல்னா அதை பற்றி கூட நம்ம கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆஃப்லைனில் இன்கேஸ் டீல் இருந்ததுன்னா ஆஃப்லைனில் டீலா? எஸ். இப்போ நான் வந்து என்னென்னா சாம்சங்கோட அஃபீஷியல் அவுட்லெட்ஸ், ஓகே, சாம்சங் அஃபிஷியல் அவுட்லெட்ஸ் அண்ட் இந்த சோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர். அண்ட் இதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமேஷ் ப்ரோ தான். ஸோ இதில் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமேஷ் ப்ரோ வந்து அப்பப்போ நிறைய சர்வீஸ் சென்டருக்கு போகிறனால கரெக்ட் தான், சர்வீஸ் சென்டர் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு போகிற இன்ஸ்பெக்டராகவே இருக்காரியா எங்கள் ஆளு. ஸோ அவர் போயிட்டு வந்தனால இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சது. நான் என்ன பண்ணுறேன், அந்த வேளச்சேரி சர்வீஸ் சென்டர் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, அதோட நம்பர் கூட நான் ப்ரொவைட் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களை நீங்கள் வந்து கால் பண்ணி ரீச் பண்ணிவிட்டு நேரில் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் போய் பார்த்து கூட வாங்கிக்கலாம் இல்லையா. ஏன்னா இந்த ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம கிரேசியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 6லேருந்து 9 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் இது வந்து 7ஆம் தேதி ஆகிடுச்சு. இன்னும் 8ஆம் தேதி அண்ட் 9ஆம் தேதி இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப்லைனில் சாம்சங்கோட அவுட்லெட்லேயே பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணி இதை வந்து கன்ஃபார்மும் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் S23. ஸோ S23 வந்து இவங்க பேஸ், அதாவது MOP அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46,999. 46,999 இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 2000 ஆஃப் இருக்குங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை தாண்டி நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃபர், அப்புறம் கார்பரேட் ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து சாம்சங் ஆப்பில் போய் பார்க்க முடியும். இப்போ அதன் வழியாக போகும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக நிறைய ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். எப்படின்னா இப்போ சாம்சங் ஷாப் வழியாக போகும்போது ADLT மாதிரியான விஷயங்கள் அண்ட் சார்ஜர், ஸோ இதெல்லாமே வந்து ஆட் ஆனாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா S23 வந்து 46,999, 2000 ரூபா வந்து கேஷ்பேக்கு. ஸோ ஓவராலாக வந்து 44,999. ஸோ இதில் எங்கேயுமே வந்து கார்டு ஆஃபர் பற்றிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ நீங்கள் வந்து மேபி நேரில் போய் செக் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஆஃபர்ஸ்ல பார்க்க முடியும். ஸோ அடுத்து என்ன, S23 FE பற்றி நம்ம ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ S23 FE பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும்னா அந்த ரிவ்யூ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எந்த விதமான ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ஸோ S23 FE வந்து 34,999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் கேஷ்பேக். ஸோ 33,999 வந்து அவைலபிளாக இருக்கும் அவங்களோட கடையில். ஸோ இதை தாண்டி என்னன்னா, இது வந்து எப்படின்னா 6 to 9, சரியா, 6 to 10 ஆகஸ்ட் 2024 அப்போ ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்க போகுது. இது வந்து எதுக்கு ரெலவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி புக் சீரிஸ். ஸோ புக் 4 Pro 360 அது வந்து 1,58,990 ரூபாய். அண்ட் அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வழியாக 10,000 ரெடியூஸ் ஆகும். ஸோ 1,48,990 ரூபாய். இதை பற்றி எல்லாரும் யோசிப்போமான்னு தெரில. பட் கேலக்ஸி புக்கு, ஸோ கேலக்ஸி புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்ல முடியும். சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி புக் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் என்னால் பார்க்க முடியுது. ஸோ பாய்லராக கொழுந்து விட்டு எறிகிறான் ஒரு சில கேலக்ஸி புக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி புக் 4 Pro அது 1,24,000 ரூபான்னு வச்சுப்போம், 10 ரூபா கம்மி, அதுக்கும் ஒரு 10,000 ரூபா மைனஸ் ஆகுது. கேலக்ஸி புக் 4 Pro 360, சாரி புக் 4 360 அது வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000, அது வந்து ஒரு 8,000 ரூபா குறையுது. அண்ட் கேலக்ஸி புக் 4 அது வந்து 68,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க போல், அது வந்து 10,990 ரூபா மைனஸ் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு 57,000 ஃபைனல் ப்ரைஸாக கிடைக்குது. கேலக்ஸி புக் 4 அல்ட்ரா S24 அல்ட்ரா பார்க்கும்போது இந்த கேலக்ஸி புக் 4 அல்ட்ரா இன்னும் டெரராக இருக்குது. 2.25 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கேலக்ஸி புக் 4 அல்ட்ராக்கு 12,000 ரூபாய் மைனஸ் பண்ணி 2,11,990 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரியல எவ்வளோ பேர் வந்து சாம்சங்கில் கேலக்ஸி புக் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கேலக்ஸி புக் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா இந்த மாதிரியான அவுட்லெட்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்லையும் போயிட்டு நேரில் அங்கே சும்மா யூஸ் பண்ணி பார்த்ததோட சரி, வாங்கிலாம் யூஸ் பண்ணது இல்லை. அதனால் என்னால் இதை வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப ஆழமான கருத்துக்களை தெரிவிக்க முடியல, சரியா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் டேபுக்கு டீல் போகுது. ஒரு வாரம் கொடு, 6 நாள் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் டேபுக்கு டீலு இருக்குது அப்படின்னு நினச்சா டேட்டு தப்பாக போட்டு வச்சுருக்காங்க. 2024க்கு பதில் 2023 போட்டு என்ன பயமுடுத்துறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக சொல்லலாம், ஏன்னா இந்த டேபெல்லாம் வந்து அப்போ கிடையாது. ஓகே, டேப் S9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66,000, அதுக்கு 1 ரூபாய் கம்மி, அது வந்து 11,000 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட். HDFC பேங்க்னே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ HDFC பேங்க் வச்சுருக்கீங்கன்னா, அதாவது அதில் கார்டு வச்சுருக்கீங்கன்னா, பேங்க் நம்ம இங்கேருந்து வைக்கிறது சரி, பேங்க் கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இதை வந்து இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். டேப் S9 FE, சாரிங்க, இந்த SEக்கும் FEக்கும், ஆமாம் அது வந்து ஐஃபோனில் SE, இதில் வந்து FE. ஸோ FE வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு வந்து 25,999 கிடைக்குது. டேப் A9 அது வந்து உங்களுக்கு 9,500 ரூபாய்க்கு கிடைக்குது ஆஃபரோட சேர்த்து. டேப் A9 ப்ளஸ் அது 18,500 ரூபாய் கிடைக்குது இன்க்ளூடிங் ஆஃபர். ஸோ டேப்பை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த FE பொறுத்த வரைக்கும் கொஞ்சம்
ஓகே அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா இப்போ ஒரு சிலர்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க எப்படின்னா கொஞ்சம் நல்ல டேபாக சொல்லுங்கள், கொஞ்சம் பிராண்டடாகவே சொல்லுங்கள், யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கணும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், நான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டேப் S9 FE ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தோணுது. A9 ப்ளஸ் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ், ரொம்ப கேஷுவலாகவும் வெறும் மீடியா கன்சம்ஷன் மட்டும் அப்படின்னும் போது ஓரளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். பட் கொஞ்சம் இன்டென்சிவான ஒரு சில டாஸ்க்கோ இல்லாட்டி கேமிங் மாதிரியான விஷயங்களுக்குலாம் சத்தியமாக அதை வந்து நம்ம யோசிச்சிருக்க கூடாது. யோசிச்சிருந்தோம்னா அது நம்ம தப்பு தான். ஸோ டேப் S9 இன்னொரு பக்கம் நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ அதுவும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதற்கு தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட் ஆன்வர்ட்ஸ். ஸோ இன்னையிலேருந்து இது சத்தியமாக ஸ்டாக் இருக்குமானே தெரியல, பிரிண்டிங் மிஸ்டேக்கானே புரியல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், A55 ஓகே. A55 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக 40s இருந்தது. ஸோ இப்போ நம்ம அதோட பேஸ் வேரியண்ட்னே வச்சுப்போமே. A55 வந்து 1480 பவர்டு, ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். யூஸ் பண்ணும்போது பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஃபோனாக தான் இருந்தது. கேமராவும் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு. டே டு டே யூஸில் வந்து நல்லா இருந்தது A55. என்ன அதே பட்ஜெட்டில் இப்போ 40s அப்படின்னு வரும்போது இப்போ OnePlus எடுத்துக்கிட்டா அவன் என்னடா 8 Gen 2 12 வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டுமான்னு பார்த்தா இல்லை. சம்டைம்ஸ் ஐக்கூல நம்ம நிறைய ஃபோன்ஸ் பார்க்க முடியும். 9 Proலாம் வந்து 512 GB வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு மத்தியில் இதை கன்சிடர் பண்ணுறது ஏன் அப்படின்னு பார்த்தா எனக்கு சாம்சங் தான் பிடிக்கும், சாம்சங் தான் வாங்குவேன், குதிச்சா சாம்சங், நடிச்சா சாம்சங் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் தான் சாம்சங். ஸோ அப்படி இருக்கும்போது சாம்சங்கில் ஒரு A சீரிஸ்னா ப்ரீமியமான பில்டு குவாலிட்டி இருக்க போகுது ஃபார் ஷூர். அண்ட் டிஸ்பிளே நல்லா இருந்தது, பெசல்ஸ் கொஞ்சம் திக்காக இருந்தது, அண்ட் ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ இதான் வந்து A55 பற்றி இனிஷியல் இம்ப்ரெஷன் மாதிரியோ இல்லாட்டி வந்து ஓரளவுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் மாதிரியோ சொல்ல முடியும். ஸோ A55 யூஸ் பண்ண பேட்டரி லைஃப் நல்லா இருக்குமானா ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருந்தது. நெட்வொர்க் ரிசப்ஷன் கூட ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 1380 கம்பேர் பண்ணும்போது 1480 ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லைவாக பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாமே ப்ரோஸ் இன்க்ளூடிங் One UI. One UI உங்களுக்கு வந்து குட் லாக்காக இருக்கட்டும், One UI ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் ஒர்க் ஆகும். ஸோ A55 எப்படிப்பட்ட ஆளுகளுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கிங் ஃபோனு. ப்ரீமியம் லுக்கிங் ஃபோன்னா அது மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சொல்கிறேன். ப்ளஸ் சாம்சங் பிராண்ட் வந்து ப்ரீமியம் மாதிரியான நிறைய பேர் கன்சிடரேஷன் வச்சிருப்பாங்க. இப்போ ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா ஆப்பிள், சாம்சங் இப்படி தான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையும் இதை கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று மீடியா கன்சம்ஷன் அண்ட் ஓரளவுக்கு கேஷுவலான ஒரு சில கேஷுவலான கேமிங்ஸ்னும் போது யோசிச்சிருக்கணும். நான் எப்போ விளையாடுவேன் இந்த பீச் பேக் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் விளையாட முடியும். அதுக்காக வந்து நான் COD இதெல்லாம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் அதில் வந்து இருக்கிற பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. சரியா? ஸோ ஓவரால் பேட்டரி லைஃப் மாதிரியான ஏரியாவில் கூட பார்த்தீங்கன்னா A55 ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். ஸோ A55 வந்து இவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 39,999 அப்படின்ற பிரைஸ் சொல்லி அதுலேருந்து 3000 ரூபா மைனஸ் பண்ணி பேங்க் டிஸ்கவுண்ட் HDFC அண்ட் SBI பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்து 36,999 போட்டு வச்சிருக்காங்க. A35 மட்டும் தான் என்னால் சத்தியமாக நம்ப முடியல. ஏன்னா இப்பயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் நம்மளால் 30,000க்கு மேலே தான் பார்க்க முடியும். ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தாலும் 30,000க்கு மேலே தான் பார்க்க முடியும். ஏன் சாம்சங் ஷாப் ஆப்லேயே போய் பார்த்தாலும் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். பட் அதை வந்து இவங்க 17,999 ரூபான்னு போட்டிருக்கிறது என்னால் நம்பவே முடியல. 17,999ங்கிறது வாய்ப்பே இல்லாத ஒரு ப்ரைஸாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு 5000 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு 12,999 போட்டு வச்சிருக்கிறது சத்தியமாக பிரிண்டிங் மிஸ்டேக்கான தான் தோணுது. பட் நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். சரியா? என்னடா இது வீடியோக்கு நடுவில் இந்த அண்ணன் வந்து திடீர்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பர் தான், வேற யாரு, நம்ம காமேஷ் ப்ரோ தான் வச்சு செஞ்சுட்டாரு. நேற்று நைட் இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு பேசும்போது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ப்ரைஸ்லாம், இந்த கேலக்ஸி புக்காக இருக்கட்டும் இல்லாட்டி டேபாக இருக்கட்டும் அப்புறம் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அதோட ப்ரைஸ் ஆஃப்லைனில் அதுவும் முக்கியமாக சாம்சங்கோட சர்வீஸ் சென்டர்லேயே இல்லாட்டி சாம்சங்கோட அவுட்லெட்ல இந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது அதுலேயும் முக்கியமாக அந்த A35 பற்றி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாய்ப்பு இல்லை ராஜா, இந்த ப்ரைஸுக்கு திருடிட்டு வந்தவன் கூட விற்க மாட்டான். ஃபோனை சும்மா ஓசியில் திருடிட்டு வந்தவன் கூட அவன் போட்ட ரிஸ்க்குக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். நான் எதுக்காக 13,000க்கு விற்கணும் கார்டு ஆஃபர்லாம் கொடுத்து, நான் 23,000க்கு விற்பேன் அப்படின்னு கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 30க்கு மேலே தான் லான்ச்சே ஆச்சு. ஸோ இது கடைசியில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ரிவைஸ்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஷீட் கிடச்சிருக்குங்க. நான் திரும்ப வேற சொன்னேன் நேற்று நைட்டு ஆக்சுவலாக கால் மாதிரி ஒன்று வச்சிருந்தோம். எப்படி இந்த ப்ரைஸ்க்கு வரும், வாய்ப்பே இல்லை, அதுவும் A35 இந்த ப்ரைஸ்க்கு வர சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரிவைஸ்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,999. எது நம்ம A35 அதுக்கு வந்து இவங்க இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 5000 ரூபா வரைக்கும் தராங்க, HDFC as well as SBI. அதை தவிர உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டுங்க. சரியா? ரெஃபரல் பண்ணிங்கன்னா 1550 rupees மைனஸ் ஆகும். ஸோ ஓவரால் ப்ரைஸ் கடைசியில் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 ரூபா மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, கணக்கில் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நல்ல யோசிச்சு பாருங்க, 30,999 ரூபா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் மைனஸ் 5000 பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு 31,000ங்கிறது 26,000 மாறும். அதில் ஒரு 1000 ரூபா குறைச்சிங்கன்னா உங்களுக்கு 25,000 மாறும். அதில் ஒரு 500 ரூபா குறைச்சிங்கன்னா 24,490 ரூபா 499 ரூபாயா மாறணும். ஆனால் இவங்க என்னடா நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் வேறு போட்டு கணக்கில் புளியாக இருப்பாங்க போல். சரி, ஓகே, இது தாங்க இப்போ கிடச்சிருக்கிற டேட்டா. மொத்தம் வந்து கீழே எப்படி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்க போது உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்களை கால் பண்ணியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஃபர் அண்ட் டீல் அண்ட் ஆல்சோ த ஸ்டாக்
ஸ்டாக் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா A15 வந்து 19,499 ரூபா, அதுக்கு வந்து 1,500 ரூபா தள்ளுபடி போட்டு உங்களுக்கு 17,999 ரூபாய்க்கு A15 கிடைக்குது. அண்ட் A14 லாஸ்ட்டாக வந்து என்ன போட்டு வச்சிருக்காங்கன்னா 11,999 போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதே 11,999 தான், அதுக்கு ஆஃபர்னு எதுவும் இல்லை. ஸோ டேரெக்டாகவே ப்ரைஸ்லாம் ஸ்லாஷ் பண்ணி A14 வந்து உங்களுக்கு 11,999 கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ ஆஃப்லைனில் இப்போ வேளச்சேரி சர்வீஸ் சென்டர்லேருந்து கிடைச்ச டீட்டெயில். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். இப்போ இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை என்கொயரி பண்ணிக்கலாம். இதுக்கான நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ யாராவது இங்கே அண்ட் அரௌண்ட் இருக்கீங்க, உங்களால் வந்து நேரில் விசிட் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னு நினச்சா, இதில் ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை போய் ரீச் பண்ணலாம். வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட டீல் இருக்குதான்னு கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தான் சாம்சங் ரிலேட்டடான ஆஃப்லைன் டீல். ஆஃப்லைன்னா நிறைய அவங்களோட அவுட்லெட்டுக்கே போனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்க முடியும். இப்போ வேளச்சேரியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கேஃப் இருக்கு இல்லையா, வேளச்சேரியில் இருக்குது, அப்புறம் நெக்ஸஸ் மாலில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கூட நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண முடியும்னா ஒரு வாக்கின் மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சாம்சங்கில் என்னென்ன டீல்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் நிறைய டீல்ஸ் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பை.